வணக்கம் நண்பர்களே. ஒரு இனிய காலை நேரம். என்னுடைய வீட்டிலிருந்து ஒரு 200 அடி தொலைவில் இருக்கக்கூடிய இடம். இன்னும் சொல்லப்போனால் என் வீட்டுக்கு பின்னால் ஒரு தண்டவாளம், தண்டவாளத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரி, சோழகால ஏரி. இந்த இனிய காலையில் இங்கே நின்று பறவைகள் ஒலி, நீரின் ஓசை, நீரில் நிறைய பறவைகள் இருக்கு, குட்டி குட்டி பறவைகள். இது ஒரு பறவை பார்த்தலுக்கான ஒரு இடம், ஒரு சதுப்பு. இது ஒரு ஏரியா இருந்தது, இப்போது நீர்வரத்தின்றி கோரைப்புல் சதுப்பாக மாறி வருகிறது. ஆயிரக்கணக்கான பறவைகள் உள்ளே இருக்கு, ஒரு பெரிய நகரம் உள்ளே இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலை இங்கே இருந்து இயற்கை நடுவில் நின்றுட்டு இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய அக விடுதலையை அளிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இயற்கையை ரசித்தல் என்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நண்பர்களே, எமர்சனுடைய இயற்கை என்ற ஒரு கட்டுரை இருக்கு, நேச்சர் என்ற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையை நான் தமிழுக்கு இயற்கையை அறிதல் என்கிற பேரில் மொழியாக்கம் செய்திருக்கிறேன். அந்த கட்டுரை ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை அவர் ஒன்று சொல்லுகிறார், இயற்கையை இயற்கையாக ரசிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான வரி. ஏன்னா பழங்குடிகளை எடுத்து பார்த்தா அவங்க இயற்கையை அவனை ரசிக்கிற மாதிரி தெரியல. இயற்கை ரசிக்கக்கூடிய கான்சியஸ் அவங்களுக்கு கிடையாது. ஆனா இயல்பாக அவங்க இயற்கைக்குள்ள இருக்கிறாங்க. ஆகவே இயற்கையோட எல்லா அருளும் அவர்களுக்கு உண்டு. அப்படி பார்த்தா இந்த பறவைகள் எல்லாம் அதுலதான் இருக்கு. ஒரு நாய் இங்க வந்துச்சுன்னா இதை பார்த்து மகிழ்ந்துதான் இருக்கும். ஏன்னா அதுக்கு என்னன்னு தெரியாது, ஆனா மகிழும். ஒரு கான்செப்டாக அது இயற்கையை அறியாது, ஆனா ஒரு தன்னுணர்வாக அது இயற்கை அடையும். அது ஒரு பெருநிலை தான். ஆனா மனிதர்களாகி நமக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு. ஆகவே நமக்கு அந்த தன்னு உணர்வற்ற பெருநிலை என்பது பெரும்பாலும் அமையாது. ஒரு செகண்ட் அமையும், ஆனா அப்புறம் போயிடும். ஒரு ஒரு 3-4 செகண்டுக்கு அப்படின்னு இருக்கு. அப்புறம் நாம இங்க காஃபி கிடைக்குமா, டீ கிடைக்குமான்னு பேச ஆரம்பிச்சிடும். இது விவசாயத்துக்கு பயன்படுமா, ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சிடும். அப்போ கான்சியஸ்னஸ் இருக்கு. கான்சியஸ்னஸ் இயற்கையை பார்க்கறதுக்கு நமக்கு பெரிய தடையா இருக்கு. இயற்கைக்கு நமக்கு நடுவில் ஒரு பெரிய தடையா இருக்கிறது கான்சியஸ்னஸ் தான். சுந்தர ராமசாமி ஒரு நல்ல கவிதை எழுதியிருக்கிறார், கன்னியாகுமரியில். அந்த கன்னியாகுமரியில் உட்கார்ந்து இன்று வழக்கத்தை விட அற்புதமான சூரியன் ரசிக்கும் போது ஒரு ஆடு சூரியத்தை மறைக்குது. அபோதம் தன்னிலை அறியாதது என்று அந்த ஆடை பற்றி சொல்றார். அதுதான் கான்சியஸ்னஸ். அந்த ஆடு மறைக்கும், சூரிய அதை உதயத்தை மறைக்கும், சூரிய அஸ்தமனத்தை மறைக்கும், இயற்கையை, வானத்தை, எல்லாத்தையும் நம்மகிட்ட மறைக்கிறது இந்த தன்னுணர்வு தான். நான் இருக்கிறேன்கிற உணர்வு தான். நான் நம்மளை பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம், நம்மளை பத்தி பேசுவோம். இந்த உணர்வு, இந்த தன்னுணர்வு எப்படி இயற்கையை ரசிக்க விடாம பண்ணுதுங்கிறத ஒரு சாமானியர் கூட நீங்க ஒரு இயற்கையான இடத்துக்கு போனா தெரியும். அவரால் ரசிக்க முடியாது, நம்மளே ரசிக்க விட மாட்டார். இந்த தன்னுணர்வு ரொம்ப வலுவா இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஈகோஸ்டிக் பர்சன். அவங்களால ஒரு செகண்ட் இயற்கையை ரசிக்க முடியாது. அது எப்படின்னா, ஒரு இரும்பு கவச சட்டையை ஒருத்தனுக்கு போட்டு விடுற மாதிரி அப்படிதான் நிற்பாங்க. அவனுக்கு வளைய முடியாது, இப்படிதான் நடந்துட்டு இருக்கணும். கழுத்தை கூட திருப்ப முடியாது. ஏன்னா ஈகோஸ்டிக் ஆட்களை நீங்க பாருங்க, கழுத்தை திருப்புறதே கஷ்டம் அவங்களுக்கு. இப்படி திரும்பி பார்க்க மாட்டாங்க, இப்படிதான் திரும்பி பார்ப்பாங்க. கெத்தா தான் இருப்பாங்க என் நேரம். இவர்களால் இயற்கையில ரசிக்க முடியாது. அந்த கவசத்தை, இரும்பு சட்டையை கழட்டி போடுறதுங்கிற ஒரு பெரும் விடுதலை, பெரும் ஆசுவாசம், பெரும் கொண்டாட்டம், அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை எப்படி அடையுதுங்கிற பத்தி தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த கான்சியஸ்னஸை நீங்க துறக்க முடியாது. துறக்கிறதுங்கிறது பெரிய ஒரு தெய்வீக நிலை. அதை குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தியான யோக பயிற்சிகள் தேவைப்படும். பல ஆண்டுகள் தியானம் பண்ணக்கூடியவங்களால் தான் இயற்கையோட கான்சியஸ்னஸை குறைச்சி இருக்க முடியும். ஆனா இன்னொன்று இருக்கு, அந்த கான்சியஸை இயற்கைக்கு சாதகமானதா இயற்கை உணர்வாக மாற்றிக்கொள்ளலாம். அந்த தன்னுணர்வையே இயற்கை ரசிக்கக்கூடியதாக மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கு தான் இலக்கியம், கலைகள் உதவுகின்றன. இப்போ நீங்க இதை பாக்குறீங்க, இதை ஒரு ஃப்ரேமுக்குள்ள வச்சா நீங்க அழகான படம் பாக்குறீங்கல்ல. ஃப்ரேம் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் பார்க்க முடியல. அந்த ஃப்ரேம் என்ன நடக்குதுன்னா, அது ஓவியமா மாத்திடுது, புகைப்படம் மாதிரியா மாத்திடுது, ஒரு பிக்சரிஸ்டிக்கா அதை மாத்திடுது. உடனே ஒரு செல்லை எடுத்து நீங்க ஒரு கிளிக் அடிக்கிறீங்க, என்ன பண்றீங்க தெரியுமா? இயற்கை ரசிக்கிறீங்க நீங்க. ஆனா சும்மா ரசிக்க உங்களுக்கு தெரியல. அது ஒரு செல் எடுத்து அடிச்சா உங்களுக்கு அது அந்த ஃப்ரேமுக்குள்ள அது வரும்போது உங்களை ரசிக்க முடியுது. அது ஆக்சுவலாக உங்களை அறியாமலே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கலை உணர்வு தான். ஏன்னா
இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே சினிமாவால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. நம்ம 100 ஆண்டுகளா திரைப்படம் பார்த்து பார்த்து திரைப்படத்துல தான் இயற்கையை பார்க்குறோம், அங்க ரசிக்கிறோம். அங்கு கலையை வந்து இயற்கையை நம்ம சமைச்சு பரிமாறுது. அதை நம்ம உண்டு பழகிட்டதுனால ராவான இயற்கையுமே புகைப்படமாக சமைச்சு தான் நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது. இதுக்கு ஒரு வழி. கலை என்பது இயற்கையை ரசிக்கக்கூடிய கண்ணை நமக்கு அளிக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கலை என்பது புகைப்பட கலை, திரைப்பட கலை. அதுல இருந்து நம்ம இயற்கையை ஒரு வடிவத்தை அடைகிறோம். இதை இன்னும் நுட்கமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் ஓவிய கலைக்குள்ள போகணும். ஓவியம் அந்த நேரடியா அப்படியே வரையறதில்லை, அது இன்னும் குளோரிஃபை பண்ணுது, அழகுபடுத்துது, வண்ணங்களாக்குது, என்னென்னமோ ஆக்குது. ஓவிய எப்படியெல்லாம் இயற்கை அணுகுதுங்கிறதுக்கு பல படிகள் இருக்கு. கிளாசிக்கல் ஓவியம்னா அப்படியே பிரம்மாண்டமா வரைகிறது புகைப்படம் போல. அப்புறம் அது மேல சில உணர்வு நிலைகளை ஏற்றி வரைகிறது, அதுதான் இம்ப்ரெஷனிசம்னு சொல்லுவோம். அது அதன்படி இந்த வண்ணங்கள் எல்லாம் மாறிடும். வானம் ஊதா கலர் ஆயிடலாம், மலைகள்லாம் சுருள் ஆயிடலாம். கிளோட் லெவிஸ்டர், கிளோட் மோனே, ரென்வார் போன்ற பெரிய இம்ப்ரெஷனிஸ்ட் ஓவியர்கள் இருக்காங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் கிளோட் மோனே மிக நெருக்கமானவர், ரென்வார் மிக நெருக்கமானவர். அந்த மாதிரி ஓவியர்கள் எனக்கு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தேடி தேடி போய் உலக முழுக்க முக்கியமான அருங்காட்சியங்களை, அவங்களோட மூல ஓவியங்களை நான் பார்த்துருக்கேன், அசல் ஓவியங்களை பார்த்துருக்கேன். அது வழியாக நம்முடைய கண் பழகுது ஓவியத்துக்கு. இப்போ நான் இதை பார்க்கும்போது எனக்கு இந்த இம்ப்ரெஷனிஸ்ட் ஓவியமா என் மனக்கண்ணில் மாற்றிக்க முடியுது. அப்போ கலை நம்ம பார்ப்போம். அதன் பிறகு நவீன ஓவியங்கள் இன்னொன்று அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இப்படி ஓவியம் வழியாக, கலை வழியாக நாம் இயற்கை ரசிக்கக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ் டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்து இலக்கியம். இலக்கியம்னா அப்போ நீங்க இந்த மலையை ஒண்ணுமே தெரியாதவர் கூட இலக்கியத்துறையோட தான் பாக்குறாரு. ஏன்னா சினிமா பாட்டு இலக்கியம் அதற்கு வந்திருக்கும். இமயமலை பார்த்தோன்னே ஒரு சினிமா பாட்டு ஞாபகம் வரும் இல்லை, அது இலக்கிய துணை தான், ரொம்ப சாதாரண அளவில். ஆனா அதை தேர்ச்சியா கம்பெனியும் கபிலனை நீங்க படிக்க படிக்க இந்த மலை வேற ஒன்றாகுது, இன்னொன்னும் ஆகிட்டே போகுது. வர்ணனைகள், இயற்கை வர்ணனைகள் நம்மளை இயற்கையை பார்க்க வைக்கணும், ரசிக்க வைக்கணும், இயற்கை சார்ந்த ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு உருவாக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நமக்கு இயற்கை சார்ந்த ஒரு கான்சியஸ்னஸ் உருவாக வேண்டும். அது இலக்கியம் அளிக்கும், மொழி அளிக்கும், வர்ணனைகள், உவமைகள் வழியா நம்ம இயற்கையை பார்க்க ஆரம்பிக்கணும். கலையும் இலக்கியம் நம்ம இயற்கை சார்ந்த கான்சியஸ்னஸ் உருவாக்குது. அந்த கான்சியஸ்னஸ் இயற்கைக்கு தடையா இல்லாம இயற்கையோட ஒரு தொடர்பு உருவாக்குது. இயற்கையை நம்ம நோக்கி கொண்டு வருது, நம்மளை இயற்கை நோக்கி கொண்டு போகுது. இந்த கான்சியஸ்னஸை உருவாக்கி கொண்டவன் அந்த இரும்பு சட்டையை கட்ட முடியும், அந்த மாபெரும் சுதந்திரத்தை அடைய முடியும். ஒவ்வொரு நாளும் காலையில வெளியே வந்து இயற்கையை பார்க்கக்கூடிய வாழ்க்கை என்பது போல மகத்தான வாழ்க்கை ஒன்று இல்லை. வெட்ட வெளியில் ஒரு நிமிடமா ஒரு நாளைக்கு உட்காராதவன் வாழ்க்கை என்பதை அறிவதில்லை, விடுதலையை அறிவதில்லை. அந்த விடுதலை அடைவதற்கு நமக்கு கலை இலக்கியம் தேவை. அதைத்தான் தொடர்ச்சியாக முழுமை அறிவு என்ற பெயர்ல நாங்க வகுப்புகள் வழியாக கற்பித்துக் கொண்டிருக்கிறோம்.